மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறது இவ்ளோ சுலபமா? ஒரே வாரத்துல அறுவடைக்கு தயார். நண்பர்களே, நம்ம மாடி தோட்டத்துல ஒரு செம சூப்பரான ஐடியாவை பத்தி இன்னைக்கு பேசலாம். அதான் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறது. இது என்னன்னு கேக்குறீங்களா? மைக்ரோ கிரீன்ஸ்னு சின்ன சின்ன செடிகளோட முளைப்பு நிலையில இருக்கிற பச்சை இலைகள். இது சாப்பிடறதுக்கு செம டேஸ்டா, உடம்புக்கும் ஆரோக்கியம் தரதா இருக்கும். பிளஸ் மாடியில சின்ன இடத்துல வளர்க்கலாம், அதுவும் ரொம்ப சுலபமா. 7 முதல் 10 நாள்ல சாப்பிட தயாராகிடும். எதை வளர்க்கலாம்? தமிழ்நாட்டு சூழலுக்கு பொருத்தமா? கொத்தமல்லி, வெந்தயம், சூரியகாந்தி, பீட்ரூட், கடுகு மாதிரி விதைகளை யூஸ் பண்ணலாம். இவையெல்லாம் நம்ம ஊரு வெயிலுக்கு ஈஸியா அட்ஜஸ்ட் ஆகிடும். இதுல கொத்தமல்லி, வெந்தயம் மாதிரி செடிகள் நம்ம சமையலுக்கு பக்காவா பொருந்தும். எப்படி ஆரம்பிக்கிறது? முதல்ல ஒரு சின்ன ட்ரே எடுங்க. பிளாஸ்டிக் ட்ரேவோ பழைய டப்பாவோ ஓகே. அதுல சின்ன துவாரங்கள் இருக்கணும், தண்ணி தேங்காம இருக்க. அப்புறம் நல்ல தோட்ட மண் எடுங்க. தோட்ட மண்ணோட கொஞ்சம் தேங்காய் நார் துகள் கலந்து போடுங்க. 50% மண், 50% தேங்காய் நார் துகள். இந்த கலவை தமிழ்நாட்டு கிளைமேட்க்கு செமையா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம ஊரு ஏப்ரல் மாச வெப்பத்துல மண் ஈரமா இருக்கணும். ஒரு நாள் மண் காஞ்சு இருந்தாலும் மைக்ரோ கிரீன் செத்து போயிடும். அதுக்குதான் கோகோபீட் சேர்க்கணும். கோகோபீட் அப்படின்னா தேங்காய் நாரில் இருந்து எடுக்கும் துகள். ஒரு வாரம் 10 நாள்ல யூஸ் பண்ண போறதால பெரிய அளவுல உரம் போட்டு மண் கலவை செய்ய வேண்டியது இல்ல. விதைகளை ஒரு நாள் ஃபுல்லா தண்ணில ஊற வைங்க. அப்புறம் மண்ணு மேல சீரா தூவி, விதை மறையற அளவு மட்டும் கொஞ்சமா ஒரு லேயர் மண்ணு போடுங்க. மேல ஒரு துணியை போட்டு மூடுங்க. 2-3 நாள்ல முளைக்க ஆரம்பிச்சிடும். முளை வந்ததும் துணியை எடுத்துட்டு சூரிய ஒளி படற மாதிரி வைங்க. ஆனா ஏப்ரல் மாசத்துல வெயில் சில நேரம் ஓவரா இருக்கும். அதனால நேரடி வெயில் இல்லாம நிழலும் ஒளியும் கலந்த இடத்துல வைக்கிறது பெஸ்ட். தண்ணி பராமரிப்பு: தினமும் 2 வேளை காலையிலையும் சாயங்காலமும் ஸ்ப்ரே பாட்டில்ல தண்ணி தெளிங்க. மண்ணு ஈரமா இருக்கணும், ஆனா தண்ணி தேங்கிடக்கூடாது. தண்ணிய ஸ்ப்ரே தான் பண்ணணும், கண்டிப்பா மண்ணுல நேரடியா ஊத்தக்கூடாது. ஒரு வாரம் 10 நாள்ல மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ந்து சாப்பிடற அளவுக்கு ரெடியாகிடும். பூச்சி தொல்லை வராம பாத்துக்கணும். அதுக்கு இயற்கையா வேப்பெண்ணெய் கலந்த தண்ணியை தெளிச்சு விடலாம். எப்படி யூஸ் பண்றது? இதை சாலட்ல போடலாம், சாண்ட்விச்லயும் போடலாம், இல்ல சூப்புல போட்டு சாப்பிடலாம். ரசம், சாம்பார் மேல தூவினா கூட செம டேஸ்டா இருக்கும். சின்ன இலையா இருந்தாலும் வைட்டமின், மினரல்ஸ் நிறைய இருக்கு. உடம்புக்கு பவர்ஃபுல் பூஸ்ட் கொடுக்கும். ஏன் இதை ட்ரை பண்ணணும்? மாடியில இடம் கம்மியா இருந்தாலும் இதை ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். தமிழ்நாட்டு வெப்பத்துக்கு இது நல்லா ஒத்துப்போகும். அதுவும் ஏப்ரல் மே மாதிரி சம்மர் டைம்ல சுலபமா வளரும். சுலபமா, செலவு கம்மியா, உடம்புக்கு நல்லதா ஒரு தோட்ட அனுபவம் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மாடியை பசுமையா மாத்திடலாம். போனஸ் டிப்ஸ்: மைக்ரோ கிரீன்ஸ்க்கு ஏற்ற விதைகள்: கொத்தமல்லி தனியா விதை, வெந்தயம், சூரியகாந்தி, ராகி, கம்பு, கடுகு, பீட்ரூட், முள்ளங்கி, தண்டு, கீரை, கோதுமை. மைக்ரோ கிரீன்ஸ் செடிகள்ல 2 இலைகள் வந்த உடனே கட் பண்ணிடணும். 2 இலைகள் வந்து 1 முதல் 3 இன்ச் இருக்கும்போது கட் பண்ணி பயன்படுத்தினாதான் நல்ல சுவையா இருக்கும். தண்ணில ஊறி மண்ணுல புதைச்ச மைக்ரோ கிரீன்ஸ் விதைகள் எறும்புக்கு செம விருந்து. மண்ணுல புகுந்த மொத்த விதையும் தின்னு காலி பண்ணிடும். அதனால எறும்பு கிட்ட இருந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா விதைகளையும் 24 மணி நேரம் ஊற போட வேண்டிய அவசியம் இல்லை. கடுகு மாதிரி விதைகள் 8 - 12 மணி நேரம் ஊறினால் போதும். கோதுமைக்கு 24 மணி நேரம் கண்டிப்பா தேவைப்படும். முடிஞ்ச அளவு மைக்ரோ கிரீன்ஸ் செடிகளை அதிகமா சமைச்சிடாம பச்சையா சாப்பிட்டாதான் அதுல உள்ள நியூட்ரிஷன் முழுமையாக கிடைக்கும். மைக்ரோ கிரீன் வளர்க்கறதுக்குன்னு தனியா விதை வாங்க வேண்டாம். வீட்ல இருக்கிற கடுகு, வெந்தயம் மாதிரி விதைகளே போதும். கீரை, பீட்ரூட், முள்ளங்கி விதைகள் எல்லாம் உள்ளூர் வார காய்கறி சந்தையிலே கிடைக்கும். இந்த பதிவு மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கறதுல உள்ள எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. படித்ததில் பிடித்தது